ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பார்க்குறோம். இதில் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது, 22 எழுத்துக்கள் இருக்குது. மொழி அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கே ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் என்னென்னா 22 எழுத்துக்கள் சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன உயிரெழுத்து 12, அதுக்கப்புறம் என்ன க ச த ப அந்த 4 எழுத்தும், ந ம அப்படிங்கிற அந்த 2 எழுத்தும் சேர்த்து ஒரு 6 எழுத்துக்களும், அடுத்தது என்ன ஞ ங ஞ ய வ அப்படிங்கிற அந்த 4 எழுத்துக்களும் சேர்த்து மொத்தம் என்ன 22 எழுத்துக்கள் மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த க ச த ப ந ம அப்படிங்கிறது என்னென்னா உயிர்மெய் எழுத்துக்களாக மொழி முதல்ல வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 எழுத்துக்களில் பார்க்கும்போது எதெல்லாம் மொழி முதல்ல வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஞ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்ன மொழி முதல் எழுத்துக்களாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த இடத்துல வருதுங்கிறத இங்கே எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற அந்த மாதிரி வருது. முன்னாடி காலத்தில் ஞனம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது என்ன அப்படி தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் சொல்லிட்டு இப்படி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன இந்த ஞ அப்படிங்கிறதும் யாங்கிறது வாங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஞாவில் ஒரு 4 எழுத்துக்கள் வரும். யா அப்படி வரிசையில் பார்க்கும்போது ஒரு 6 எழுத்துக்கள் வரும். வா வரிசையிலன்னு பார்க்கும்போது ஒரு 8 எழுத்துக்கள் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞா வரிசையிலன்னு பார்க்கும்போது ஞா ஞா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இல்லை ஒத்தகம போடணும். அதுக்கப்புறம் ஒத்தகம போட்டு அது பக்கத்தில் துணைக்கால் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா ஞே ஞோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 4 எழுத்து ஞா வரிசையில் வரும். அதுக்கப்புறம் யா வரிசைன்னு பார்க்கும்போது யா யா, அதுக்கப்புறம் யூ யூ, அப்புறம் யோ யவ் அப்படிங்கிற ஒரு 6 எழுத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வா வரிசையில்னு பார்க்கும்போது வா வா அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வி வி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் வே வே அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் வவ் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே யவ் கிடச்சிச்சிங்களா, இங்கே வவ் கிடைக்குது. இங்கே பார்க்கும்போது யோ அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு மட்டும் வந்திருக்கு. இங்கே பார்க்கும்போது வே வருது, வே வருது, வை வருது. இங்கே வை ஒரு இங்கே வராத ஒன்று இங்கே வந்திருக்குது. கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். வா வா, அதுக்கப்புறம் என்ன வி வி, இங்கே வந்த மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் மாதிரியே இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இங்கே யோ வருது, இங்கே என்னென்னா வே வே அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் வை வருது, அதுக்கப்புறம் வவ் அப்படிங்கிறது வருது. மொத்தம் 8 எழுத்துக்கள் வரும். மொழியோட முதல்ல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ மொழியோட முதல்ல வர எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம், மொத்தம் 22 சொன்னோம். அடுத்தது மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கும்போது மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, மெய் எழுத்து 18 எழுத்தும், அந்த மெய் எழுத்து 18மே என்ன ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகும்போது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாகவும், நான் வரிசையில் நான் 3 சொல்லினா 2 சொல்லினா அது 2ம், அதுக்கப்புறம் ரா ரா அப்படிங்கிற 2ம், லா வரிசையில் உள்ள 3 லாவுமே வந்துடும். லா 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 அப்படிங்கிற 3மே இதில் வந்துடும். இந்த எல்லாமே எதில் வராதுன்னா மொழி முதல்ல வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக என்ன மொழியோட முதல்ல வரவே வராது. மொழியோட இறுதியிலையும் இந்த ஆயுத எழுத்து வராது. இடையில மட்டும்தான் வரும் இந்த ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம்ல ஞா ஞா ய ப அப்படின்னு ஒரு 4 எழுத்துக்கள். அந்த எழுத்துல என்ன மொழி முதல்ல வர எழுத்துக்கள் இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல, அது இல்லாமல் மீதி எழுத்துக்கள் மொழி முதல்ல வராதுங்கிறத இங்கே பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னென்னா அந்த சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுதுதான் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியோட இறுதியில் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை 12 இருக்குது. அந்த 12 எழுத்துக்களும் என்னென்னா மெய்யோட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறும்ல, அந்த உயிர்மெய் எழுத்து தான் என்னென்னா மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கும்போது இஞ்சு இன்னு இந்து இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இரு இல்லு இன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லிட்டு நம்ம எழுத்துக்கள் பார்த்துருப்போம்ல, அதைப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெல்லின எழுத்து பார்க்கும்போது ஞெங்கன நம்மனன்னு சொல்லுவோம். இடையின எழுத்து எரல வளலன்னு சொல்லுவோம். இந்த மெல்லின எழுத்தில்
ஞா அப்படிங்கிற எழுத்து மட்டும் வந்து என்ன இங்கே வந்து இடம்பெறாது. அதுக்கப்புறம் வந்து என்ன இடைநிலை எழுத்தில் உள்ள எல்லா எழுத்துமே இடம்பெறும். வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்துட்டு 3 எழுத்துக்கள் இருக்குல்ல, 3 வகை இருக்குல்ல. அதில் வந்து மெல்லினத்தில் உள்ள எல்லாமே இடம்பெறாமல் ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிஸ் ஆகுது. இடைநிலத்துலன்னு பார்க்கும்போது எல்லா வேர்டுமே வந்துட்டு இடம்பெறுது. அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து ஞா இல்லைல்ல, அந்த ஞா வந்துட்டு என்னென்னா மொழி இறுதியில் வந்து வராத எழுத்துக்களில் வந்து வரும் ஞா அப்படிங்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டுனா இந்த வல்லெழுத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல, வல்லின எழுத்துக்கள், கசட தபரன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து என்னென்னா மொழியோட இறுதியில் வந்து வராதுன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது வந்து என்னென்னா மொழி இறுதியில் வந்து வராத எழுத்துக்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா தனித்து இயங்குவது கிடையாது சொல்லோட இறுதியில். ஆனாலும் ஒரு சில இடத்துல வந்து தனித்து இயங்குது. அது வந்து எங்கன்னு பார்க்கும்போதுட்டு அளபடையில் வந்துட்டு தனித்து வந்து இயங்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ அளபடைன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது வந்து இந்த அளபடை வந்து அளபெடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே வந்து தலா அல் அப்படிங்கிறாங்க, படா ஆ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆ அப்படிங்கிற எழுத்துக்கப்புறம் குரில் எழுத்தான ஆ அப்படிங்கிறது வந்து வருது. இது வந்து என்னென்னா உயிரெழுத்தாகவும் கருதப்படுதா. இப்போ இந்த மாதிரி அளபடைகள் மட்டும் வந்து என்னென்னா உயிரெழுத்துக்கு வந்து கடைசியில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அளபடையில் வந்து வரனால இதை வந்து என்னென்னா செய்யுளில் வந்துட்டு ஓசை வந்து நிறைவு செய்கிறதுக்காக வரனால இதை வந்து இசை நிறை அளபடைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து மேலே ஸ்கூலில் பார்ப்போம். அடுத்து வந்து என்ன ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சொல்லோட இறுதியில் வந்து வரவே வராது. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சொல்லோட வந்து முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது, நடுவில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வல்லெழுத்து இந்த மொழியோட இறுதியில் வந்து வராத எழுத்துக்கள்னு பார்க்கும்போது இந்த வல்லின எழுத்துக்களான கசடதப்புறம் வராது. அப்புறம் வந்து ஞ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து வராதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வந்து வராது அப்படிங்கிறாங்க. அந்த இங்கே சொன்னதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ங்கிற எழுத்து வந்துட்டு நம்ம தமிழ் எழுத்துக்களில் வந்து பயன்படாது. ஆனால் வந்து என்ன பிற மொழி சொற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொற்களில் வந்து இடம்பெறுங்கிறதுக்காக வந்து என்ன அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாங்காங் அப்படிங்கிறதுல வந்துட்டு அங்கே வந்து இங்கு வருது அப்படிங்கிறத அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஏகார வரிசையில் வந்துட்டு கே முதல் நே வரைக்கும் வந்துட்டு முடியக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்லோட இறுதியில் வந்து வருவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகார வரிசை, இது வந்து ஏகார வரிசைங்களா. அடுத்து வந்து ஓகார வரிசை. அந்த ஓகார வரிசைன்னு பார்க்கும்போதுட்டு நோ அப்படிங்கிறது தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வந்துட்டு சொல்லோட இறுதியில் வந்து வரக்கூடியதாக இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. வருவது இல்லை அப்படிங்கிறாங்க. நோ மட்டும் அப்போ வரும் அப்படிங்கிறாங்க. நோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சொல்லோட இடையில் வந்து வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு மெய் எழுத்து 18மே வந்து சொல்லோட இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்களும் வந்து என்ன சொல்லின் இடையில் வரக்கூடியது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது அப்படிங்கிறாங்க. கீழே சொல்லியிருக்காங்க இந்த அளபடைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மேலே சொன்னாங்களா அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அளபடையில் மட்டுமா வந்து என்னென்னா உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லோட இடையில் வரும். அளபடை பற்றி வந்து உயர் வகுப்பில் படிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இடையில் வரும்னு சொல்கிறாங்களா. இங்கே கூட நம்ம பார்த்தோம்ல தலா அல் அப்படிங்கிறப்ப இது வந்து இடையில் இல்லுக்கு முன்னாடி வந்திருக்கு, இடையிலையும் வருது. அதே வந்து என்ன கடைசிங்கிற ஸ்டேஜில் வந்து படா அப்படிங்கிற அந்த இடத்துலையும் வருது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சொல்லோட இடையில் வந்து என்ன வரும் எழுத்துக்களை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1921 வந்துட்டு மத்திய தரைக்கடலில் வந்துட்டு பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு கப்பலில் வந்து இங்கிலாந்தை நோக்கி வந்துட்டு அந்த கப்பல் வந்து பயணம் செஞ்சிச்சு. அந்த கப்பலோட மேல் தளத்தில் நின்று வந்து அந்த கப்பலில் இருந்துட்டு வந்து அந்த தரையில் உள்ள அந்த நீரை வந்து பார்க்கும்போதுட்டு அது வந்து நீல நேரத்தில் வந்து காட்சி அளிச்சிச்சு. இந்த நீல நேரத்தில் வந்து இது ஏன் வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவை திரும்பினார். யாருன்னா வந்து சர் சி வி ராமன். அவர் வந்துட்டு என்னென்னா பாதரச ஆவி விளக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன பென்சின்னு, அடுத்து வந்து என்ன நிறமாலை காட்டி, இதெல்லாம் வந்து வச்சு அவர் ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு இவர் வந்து ராமன் விளைவுன்னு ஒரு விளைவை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்க்கும்போது 1928 பிப்ரவரி 28 வந்து இதை வந்து வெளியிடுறாங்க, ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து என்ன சயின்ஸுக்கான முதல் நோபல் ப்ரைஸை வந்து என்ன பெறத்துக்கு வந்து ஒரு இதாக வந்து மாறுச்சு. அதனால் வந்து இந்த பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினமாக வந்து எல்லோரும் வந்து என்ன கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறதுல வந்து ராமன் விளைவை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா
சசிவி ராமன் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து நோபல் பிரைஸை வந்து பெற்று தந்துச்சுல, அந்த இதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன கேள்வி வந்துட்டு அவரை வந்து இதை வந்து நோபல் பரிசை வந்து பெறத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசித்தது தான் வந்துட்டு அவருக்கு வந்து நோபல் பரிசை பெற்று தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து 1 மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் வேர்டு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து கணினின்னு சொல்லுவோம். காலிங் பெல் அப்படின்னா வந்து அழைப்பு மணி. மிஷன் அப்படிங்கிறது வந்து எந்திரங்களை வந்து குறிக்கக்கூடியது. ரோபோ அப்படின்னா வந்து எந்திர மனிதனை குறிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்னா இந்த வேர்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரி பண்ணி எழுதுங்க. அந்த சரி பண்ணி எழுதுனதுக்கப்புறம் அங்கே கிடைக்குது இல்லை, அந்த வேர்ட்ஸையா சூஸ் பண்ணி வந்து இந்த பாக்ஸில் எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞரோட பேர் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்துல் கலாம் அப்படி சொல்லி கிடைக்குது. அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு என்னென்னா நான் படிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அடுத்தடுத்த வேர்டை வந்து சேர்க்கும்போது நான் பாடம் படிப்பேன், அடுத்தது நான் வந்து அறிவியல் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து விரிச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன, வேர்ச்சொல் அறிக அப்படிங்கிறாங்க. வேர்ச்சொல் அறிக அப்படின்னு பார்க்கும்போது அரி அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் வந்து இதில் வந்து வேர்ச்சொல். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படிலாம் எழுதலாங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அறிக, அறிந்து, அறிஞர், அறிவியல், அடுத்தது என்ன அறிவிப்பு, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாரு, செய், தெளி, படி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு நம்மளை வந்து விரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ வேர்ச்சொல்லாக வந்து எதெல்லாம் இருக்குது, பாரு, செய், தெளி, படி, அப்புறம் அரி, இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு இதை வந்து என்னென்னா வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு மேலே வந்து இதை வந்து பிரித்தோன்னா பொருள் தராது. அதுதான் வந்து என்ன வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பாக்ஸ் கொடுத்ததை வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மீனிங் ஆன்சர் பார்க்கலாம். அப்துல் கலாமுடைய சுயசரிதையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்னி சிறகுகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன, சிந்தித்து செயல்படும் தானியங்கி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோபோன்னு சொல்லுவாங்க. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு அப்படின்னு பார்க்கும்போது சவுதி அரேபியா தான் வழங்கியிருக்கும். அதை புதுமைகளின் வெற்றியாளர் ஐநா சபை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்ன, ஆராய்ச்சி என்பதனை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா வந்து என்ன, கண்டுபிடிப்பு அப்படிங்கிறாங்க. சதுரங்க போட்டியில் வந்துட்டு டீப் ப்ளூ அப்படிங்கிறதான் வந்து என்ன வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன, மருந்து என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு பார்க்கும்போது ஔடதம்னா மருந்துன்னு சொல்லியிருப்போமா, அதை சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரோபோ என்னும் சொல்லின் பொருள் வந்து அடிமை. ரோபோங்கிறதுக்கு வந்து என்ன, அடிமைன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து அகர வரிசையில் அமையும் இலக்கியம்னு பார்க்கும்போது ஆத்திச்சூடியை தான் வந்து அகர வரிசையில் அமையக்கூடிய இலக்கியம் அப்படிங்கிறாங்க. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் வந்து என்ன பெற்ற எந்திர மனிதன் எது அப்படின்னா சோஃபியா, அதுதான் வந்து என்ன அந்த பட்டத்தை பெற்றிருக்கும். இந்தியா செலுத்திய ஏவுகணை அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அக்னியும் பிருத்திவியையும் இந்தியா வந்து செலுத்தியிருக்கும். தானாக செயல்படும் எந்திரத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தானியங்கின்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னா 11வது குடியரசுத் தலைவராக இந்தியாவில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு கலை சொற்கள், அதில் வந்து என்ன பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. செயற்கைக்கோள் அப்படின்னா வந்து சேட்டலைட்டு. மீத்திறன் கணினி அப்படின்னா வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து நுண்ணறிவு அப்படின்னா வந்து என்ன, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் டேர்ம் தமிழ் பார்க்கலாம். தேங்க்யூ.